பல்வேறு அரசியல் கட்சிகள் இருக்காங்க. அது என்னமோ இவங்க ரொம்ப பற்றா இருக்காங்க. அது என்ன காரணம்ன்றது தெரியல. கலைஞர் ஐயா மூலியமாவே வர்றதுனால இந்த பற்று மாற்றுத்திறனாளிகள் மேல இருக்கா என்னன்னு தெரியல. உண்மையிலே இதை நாங்க உணர்ந்து சொல்றோம். இந்த கட்சியை தவிர வேற எந்த கட்சியும் இந்த அளவுக்கு எங்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் ஈக்குவலா நடத்துவாங்களா என்னன்னு தெரியல. மாற்றுத்திறனாளிகளை பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல நாங்க ஒரு பிறந்த நாள் அன்று மீட் பண்ண போயிருந்தோம். அப்ப பாத்தீங்கன்னா எங்களை தட்டி அணைச்சி நானும் உங்களை போல ஒரு மாற்றுத்திறனாளி தான் அப்படின்ற போதே அவர் மேல மாற்றுத்திறனாளி எல்லையில்லா பற்று உண்டாயிடுச்சு. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம தளபதி அவர்கள் வந்திருக்காங்க. அதே பார்வையை எங்க மாற்றுத்திறனாளிகள் மேல திணிக்கிறாரு. அது இந்த பாசம் எங்க போய் முடிய போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. உண்மையிலே அடுத்த ஆட்சியும் பாத்தீங்கன்னா பொற்கால ஆட்சி நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தான் அமையும் எங்களோட நம்பிக்கை. வரலாற்றிலேயே முக்கியத்துவமான வாய்ந்தது என்னது இன்னைக்கு நாள் பாத்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக கட்சி இந்த உள்ளாட்சி தேர்வுல மாற்றுத்திறனாளி அறிவிச்சதுதான். இதுக்கப்புறம் எத்தனோ கட்சி அறிவிக்கலாம். அதெல்லாம் முன்னாடி அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது. இப்போ முதல்ல யார் அறிவிச்சதோ அதுதான் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியை தருது. எந்த காலத்துக்குமே பாத்தீங்கன்னா எங்களுடைய திராவிட முன்னேற்ற கட்சி தான் ஆட்சியை அமைக்கும். ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். தேங்க்யூ.